வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளைக்கான பதிவு. நேற்று நமக்கு தமிழ் புத்தாண்டு, நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய, நாம் வெற்றியை பெற்ற தினமாக நேற்று அமைந்திருக்கு. ஈரானுடைய வெளிநாடுகளுடன் எண்ணெய் வர்த்தகம், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகம் 90% கடல் வழியை நம்பியிருந்தது. அவங்க அந்த கடல் வழியாக தான் கப்பல்களில் அவர்கள் எண்ணெயையும் எரிவாயும் விற்று கொண்டிருந்தார்கள். 90%. ஒரே ஒரு லிட்டர் கூட, ஒரே ஒரு பைசாக்கு கூட அவர்களுடைய இந்த கச்சா எண்ணெய் எரிவாயு பொருட்களை 2 நாட்களாக விற்பனை செய்ய முடியாமல் முற்றுகைக்கு உள்ளாகி உள்ளார்கள். ஒரு லிட்டர் விற்க முடியல. ஒரே ஒரு துப்பாக்கி தோட்டா கூட அவர்களிடமிருந்து வரவில்லை அமெரிக்கா கப்பற்படையை நோக்கி. மிகப்பெரிய அவமானமாக, மிகப்பெரிய கையாலாகத்தனமாக ஈரானுக்கு இது பார்க்கப்படுகிறது. எங்கோ இருந்து வந்த அமெரிக்கா ஈரானில் உள்ள துறைமுகங்களை முற்றுகையிட்டு ஒரே ஒரு லிட்டர் கூட வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அதில் வெற்றியை பெற்றிருப்பது சர்வதேச அரங்கில் ஈரானுக்கான அவமானமாக இது பார்க்கப்படுகிறது. 2 நாளுக்கு மேலாக முற்றுகையிட்டிருக்காங்க. ஒரு சின்ன சண்டை கூட, ஒரு துப்பாக்கி தோட்டா கூட சீறி வராமல் இருப்பது ஈரான் இராணுவம் முடிந்து போய்விட்டது என்பதற்கு 100% அத்தாட்சி இந்த முற்றுகை. ஆனால் செயல்களில் ஒன்றும் செய்ய முடியாமல் ஈரான் இராணுவம், அந்த இராணுவ செய்தி தொடர்பாளர் இன்னுமே எங்ககிட்ட அந்த ஆயுதம் இருக்கு, இந்த ஆயுதம் இருக்கு, அதை எடுப்போம், இதை எடுப்போம், அதையெல்லாம் தாக்குவோம், இதையெல்லாம் தாக்குவோம் என்று அடிவாங்கிய நாயை போல அவன் குறைத்து கொண்டிருப்பது அவனுடைய பேடித்தனத்தையும் கையாளாகாத தனத்தையும் காட்டுகிறது. இவர்களை எல்லாம் நாய்க்கு கூட ஒப்பிடுவது நாய்க்கு மிகப்பெரிய அவமானம். நாய் என்பது வீரமிக்கது, தன் எஜமானுக்காக உயிரை கொடுத்து போராடக்கூடியது. எனக்கு வேற வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுனால தான் குறைக்கும் நாயையும் இவர்களையும் ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அமெரிக்க இராணுவத்தின் சென்ட்ரல் கமாண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈரானுடைய துறைமுகங்கள் முற்றுகை, 8 துறைமுகங்கள் முற்றுகைக்கு அமெரிக்க இராணுவ வீரர்கள் 10,000 பேர் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய கப்பற்படை சிறப்பு வீரர்கள். மேலும் 15 பிரம்மாண்ட போர் கப்பல்கள் இந்த பணியில் இருக்கு. ஈரான் முற்றுகையில் 18க்கு மேற்பட்ட போர் விமானங்கள் இந்த பணிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதை தாண்டி பிரம்மாண்ட எண்ணிக்கையில் ஈரானை சுற்றி அவங்க இருக்காங்க. இந்த முற்றுகைக்கு மட்டும் இந்த எண்ணிக்கையில் அமெரிக்காவுடைய இராணுவம் அவருடைய இராணுவ வீரர்களையும் தளவாடங்களையும் ஒதுக்கி இருக்காங்க. இந்த நொடி பொழுது வரை ஒரே ஒரு லிட்டர் கூட விற்க முடியாத ஈரான், அந்த ஈரான் துறைமுகத்திலிருந்து 6 எண்ணெய் கப்பல்கள் எண்ணெய் நிரப்பிக்கொண்டு வெளியே வந்திருக்கு. அவங்க அமெரிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அறிவிப்பு கொடுப்பதற்கு முன்பே நாங்கள் உள்ளே போயிட்டோம், நிரப்பிட்டோம், வேற வழி தெரில அப்படின்னு அந்த 6 எண்ணெய் கப்பல்கள், பிரம்மாண்ட கப்பல்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கேட்காமல் வந்த அந்த 6 கப்பலையுமே திருப்பி யூட்டர்ன் அப்படிம்பாங்க, திரும்ப அந்த ஈரான் துறைமுகத்துக்கே அமெரிக்க இராணுவம் மிரட்டி அனுப்பியிருக்கு. கல்ஃப் ஆஃப் ஓமான் அப்படிம்பாங்க. அந்த பகுதியில் உள்ள ஈரான் துறைமுகம் சபாகர் துறைமுகத்துக்கு அந்த 6 கப்பலையும் விரட்டி அடித்திருக்காங்க. அவர்களும் வேறு வழி இல்லாமல் அந்த துறைமுகத்துக்குள் உள்ளே புகுந்து ஒளிந்து நிற்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய அவமானம் ஈரானுக்கு, மிகப்பெரிய இக்கட்டான சூழலும் ஈரானுக்கு. சர்வதேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் எல்லோருமே பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த முற்றுகையில் அவர்கள் அதற்குள்ளாக இருப்பது மிகப்பெரிய அவமானம். நிச்சயமாக திருப்பி தாக்க முடியாது. அதான் முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது. திரும்ப தாக்குனாங்க அப்படின்னா ஒரு துறைமுகங்களை பற்ற வைப்பது மிக எளிது. அமெரிக்கா போர்க்கப்பலில் கைடட் மிசைல் அப்படிங்கிறாங்க, வழிநடத்தி செல்லக்கூடிய
பிரம்மாண்ட ஏவுகணைகளை வைத்து கொண்டு தான் அவங்க இருக்காங்க. பிரம்மாண்ட குண்டுகளை அந்த போர் விமானத்தில் வச்சுருக்காங்க. திரும்ப ஏதாவது தாக்குதல் அந்த அமெரிக்க போர்க்கப்பல் மீது நடக்கின்ற தாக்குதலில் ஈரான் துறைமுகங்கள் கொழுந்து விட்டு எரியும். அதை அணைக்க முடியாது. இன்றைய சூழலுக்கு ஈரானால் துறைமுகங்கள் பற்றி எறிவதை அணைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அவமானத்துக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் இராணுவம். நாளை வியாழக்கிழமை திரும்ப பேச்சுவார்த்தை நடக்கலாம் பாகிஸ்தான் தெரியுது. தொடக்கத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஈரானால் சண்டையிட முடியாது. நிச்சயமாக தெரியும். ஈரானுடைய ஃபயர் பவரையும் தெரியும், அமெரிக்கா ஃபயர் பவரையும் எனக்கு தெரியும். இப்போது இந்த முற்றுகையில் இஸ்ரேல் கப்பற்படை கலந்து கொள்ளவே இல்லை. இஸ்ரேலுடைய கப்பற்படை நேவி என்பது அந்த பிராந்தியத்திலேயே மிக வல்லமை மிக்கது. அவங்கெல்லாம் ஆதரவாக அவங்க போர்க்கப்பலை இங்கே அனுப்புனாங்கன்னா ஈரான் மிகப்பெரிய திண்டாட்டத்துக்கு உள்ளே போகும். இஸ்ரேலாம் தாக்க ஆரம்பித்தாங்கன்னா ஈரான் துறைமுகங்கள் ஒன்றுத்துக்குமே ஆகாமல் பூஜ்ஜியமாக மண்மேடாக சாம்பல் மேடாக மாறிடும். அதனால் ஈரான், நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், வருகின்ற நாளைய பேச்சுவார்த்தையிலாவது மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆவது தான் ஈரானுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அல்லது சர்வதேச அரங்கில் இப்படி தொடர்ச்சியாக அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நேற்று நான் சொல்லியிருந்தேன், 2 சீன எண்ணெய் கப்பல்கள் ஈரான் துறைமுகத்தை நோக்கி போச்சுன்னு சொல்லி. அப்படி எந்த தகவலும் ஆதாரத்துடன் வரவில்லை. சீனாவுடைய எந்த எண்ணெய் கப்பலும் ஈரான் துறைமுகத்துக்கும் போல வெளியும் வரல. ஒரே ஒரு கப்பலை கூட உள்ள விடல, 1 லிட்டர் அவனை விற்க விடலை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிக கம்பீரத்தோடு பதிவு பண்ணுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் எளிதாக முடித்து கொள்ளலாம். ஈரான் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, மூடத்தனமானு புரியல. இன்னைக்கு 2 கோரிக்கைகள் அல்லது கட்டளைகள் தான் அமெரிக்கா ஈரானுக்கு சொல்கிறாங்க. ஒன்று, ஈரானை தாண்டி வெளிநாடுகளில் இந்த பயங்கரவாதத்தை வளர்த்தாதேங்கிறாங்க. அது மிக நல்ல கருத்து தான். ஈரான் சம்பாதிக்கின்ற பணத்தை பூராமே அந்த நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக செலவிடுவது மிக சிறந்த காரியம். அந்த நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணலாம், அந்த நாட்டு இராணுவத்துக்கு செலவு பண்ணலாம். அதை தாண்டி பிற நாடுகளில் இந்த பயங்கரவாதத்தை வளர்த்துவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது அவங்க எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம், இப்போ வரைக்கும் ஒத்து வரல. அதே போல் அந்த 419 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள் கையில் கொடுத்துரு, அதற்கு பதிலாக மின்சாரம் செய்யக்கூடிய யுரேனியம், அதை போன்ற யுரேனியத்தை இதற்கு மாற்றாக எவ்வளவு வருமோ அதை நாங்கள் கொடுக்குறோம். நீ எங்கள் கையில் கொடுக்கும்போது உங்கள் கையில், ஈரான் கையில் அதற்கு பதிலான மாற்றான மின்சாரம் தயாரிக்கக்கூடிய யுரேனியத்தை தரனா அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இந்த பயங்கரவாத சிந்தனையிலிருந்து இவர்களால் வெளிவர முடியாது. அடிப்படை கோளாறு உள்ளவர்கள் இவர்களெல்லாம் கொன்று ஒழிப்பது தான் சரியாக வரும் என்று இந்த ஈரானுடைய நடவடிக்கை புலப்படுத்துகிறது. நேற்று நமக்கு தமிழ் புத்தாண்டு, அதே சமயத்தில் யூதர்களுக்கு இன அழிப்பு நாள், ஹோலோகாஸ்ட் நினைவு தினம். அதில் பங்கேற்று பேசிய இஸ்ரேலின் மொசாத்தின் தலைவர் டேவிட் பர்னியா என்னால் மறக்க முடியாத நபர், நிச்சயமாக நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய நபர். அவர் ஒரு சிறப்பான உரையாற்றினார். நமது அனைத்து சந்தேகத்துக்குமான விடைகளை அந்த உரையில் அவர் கொடுத்தார். இவற்றை ஒரே ஒரு இவர் மேல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அக்டோபர் 7 தாக்குதல், இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட இன அழிப்பு தாக்குதல் மொசாத்தின் தவறு அப்படிம்பாங்க. உண்மைதான், மொசாத் நிச்சயமாக தடுத்திருக்கணும் முன்னக்கூட்டியே, அது அவர்கள் தவறு தான். ஆனால் அதுக்கப்புறம் மொசாத் வெறித்தனமாக விளையாடியது, எதிரிகளை கொன்று குவித்தது மறக்கவே முடியாது. இந்த நபரை நீங்கள் பார்க்குறீங்க, காசா மண்மேடு, காசா இன்னைக்கு சுடுகாடாகவே ஆகிப்போயிடுச்சு. காசாவில் எந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டுன்னு சொல்லி பேசணும்னு நினைக்கிறேன், தள்ளி போய்கிட்டே இருக்கு. மண்மேடு ஆயிருக்கு. அதற்கான காரணம், இன்றைக்கு லெபனானுடைய கணிசமான பகுதி இஸ்ரேல் சொன்னது போல பிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் மற்றும் லெபனானுக்குள் நடத்தப்பட்ட பேஜர் தாக்குதல் உலகமே வியந்து போய் பார்த்தது. அதற்கான காரணம், மேலும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவன் 37 வருடம் நினைக்கிறேன்,
மிகப்பெரிய ஆளுமை ஹாசன் நஸ்ருல்லா. இஸ்ரேல் வந்து லெபனானிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியே வந்தாங்க. அப்போ வந்து சிலந்தி என்று ஒரு பேசிய பேச்சு, ஸ்பைடர் ஸ்பீச் அப்படிம்பாங்க, ஹாசன் நஸ்ருல்லாவுடையது உலக புகழ் பெற்றது. அதில் அவன் என்ன பேசினான் அப்படின்னா, ஹாசன் நஸ்ருல்லா இஸ்ரேலை பார்த்து இஸ்ரேல் இராணுவம் என்பது சிலந்தி வலைக்கு ஒப்பானது இசபுல்லா முன்னால அப்படின்னு பேசினா. இன்னைக்கு ஹாசன் நஸ்ருல்லா மிக ஆழத்தில் புதைக்கப்பட்டான். இந்த ஹாசன் நஸ்ருல்லா கொல்லப்படும் போது 1,80,000 கிலோ வெடிகுண்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டது. அதற்கான காரணம், மேலும் ஈரானில் முதல்ல இந்த சண்டைகளுக்கெல்லாம் முன்னால் ஹமாஸ் வெளிநாடுகளின் தலைவன் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டான். நிச்சயமாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும், அந்த இஸ்மாயில் ஹனியா படுக்கும்போது அவன் படுக்கிற தலையணைகள் தான் பில்லோ, அதில் தான் வெடிகுண்டுகளை இஸ்ரேலுடைய மொசாத் வச்சிருந்துச்சு. மிக சக்தி வாய்ந்த வெடி மருந்துகளை உபயோகப்படுத்தியிருந்தாங்க. பயங்கரமாக வெடிச்சு செதறிச்சு. அப்போது அதுக்கு சற்று முன்னால் அந்த இஸ்மாயில் ஹனியா கூட பேசிக்கொண்டிருந்த ஹமாஸ் தலைவன் அடுத்த அறையில் இருக்கான். வெடிகுண்டு சத்தம் கேட்டுன்னு ஓடி வந்து பார்க்குறான். மிகப்பெரிய அளவில் கதறி அழுதாவன். சற்று நேரத்துக்கு முன்னால் பேசிக்கொண்டிருந்த இஸ்மாயில் ஹனியா தலையானையில் வெடிகுண்டு வெடிச்சனால அவனுக்கு தலை என்பது, தலை தோள்பட்டை எல்லாமே சிதறி போய் அப்படி ஒரு பிணத்தை வந்து உலகமே பார்த்துருக்காது. நீங்கள் யோசித்து பாருங்க, தலையானையில் வெடிகுண்டு வெடிக்குது, தலை தோள்பட்டை கழுத்தில் சிதறி போய் அந்த வெடிகுண்டின் தாக்குதலால் அந்த படுக்கையிலிருந்து கீழே விழுந்து ஒரு அரை குறை பிண்டமாக கிடக்கலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாலாம் பேசியிருக்கான். இப்படி ஒரு பிணத்தை பார்த்தனையே அந்த ஹமாஸ் பேடிகளின் இன்னொரு தலைவன் கதறி அழுதான். அந்த அறைக்கு வந்த அனைத்து, இது ஈரான் நடந்த தாக்குதல், ஈரான் இராணுவ தளபதிகள் கதறி அழுதுட்டாங்க அவன் பிணத்தை பார்த்து. அதற்கான காரணம், அதுக்கப்புறம் காசால வந்தோம்னா ஹமாஸ் பேடிகளின் தலைவன் யாஹ்யா சின்வார் மற்றும் அவன் தம்பி தலைவன் முகமது சின்வார் மற்றும் கொல்லவே முடியாது என்று சொல்லப்பட்ட முகமது டெய்ப் உட்பட 400 ஹமாஸ் பேடிகளின் தளபதிகள் கொல்லப்பட்டதற்கான காரணம். அதற்கப்புறம் ஹவுதி மூடர் கூட ஹவுதி ஒரே தாக்குதலில் ஹவுதி முப்படை தளபதி, ஹவுதி பிரதமர் மற்றும் 50க்கு மேற்பட்ட தளபதிகளை கொன்றதற்கு காரணம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ள உச்சக்கட்ட தலைவன், அசைக்க முடியாத சக்தி அலி கொமேனி, அவன் குடும்பம், அவனுக்கடுத்த அரசியல் தலைவர்கள், ஈரானின் முப்படை தளபதிகள், உளவு பிரிவு தலைமை தளபதி, பிற இராணுவ தளபதிகள், அரசியல் தலைவர்கள், அணு விஞ்ஞானிகள் உட்பட 150 முக்கிய புள்ளிகளை கொன்றதற்கான காரணம் ஈரான் பெரிதாக தங்கள் பாதாளத்துக்குள் வைத்துக் கொண்டிருக்கும் என்ற அணுக்கட்டமைப்புகள் ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்பஹான் போன்றவை தரைமட்டமானதற்கு காரணம். மேலும் 2 போர், ஆபரேஷன் ரைசிங் லயன், ஆபரேஷன் ரோரிங் லயன், இந்த 2 பயங்கர போரின் வெற்றி காரணம். எல்லாத்துக்கும் பின்னணியாக செயல்பட்டவர் இந்த டேவிட் பர்னியா தான். இது நமக்கு ஒரு உதாரணம் கூட. அதாவது தவறு நடக்கலாம், அந்த பிழைகளிலேயே அங்கே நிற்கக்கூடாது, அதை தாண்டி சிலிர்த்து எழுந்து வந்து மாபெரும் வெற்றியை, மறக்க முடியாத வெற்றியை பதிவு செய்யலாம் என்பதற்கு இந்த டேவிட் பர்னியா ஒரு சிறந்த உதாரணம். அவர் ஜூன் 2 அவருடைய 5 வருட பதவிக்காலம் முடியுது, ஓய்வு பெற போகிறார். அது வந்து நேற்று வந்து இந்த ஹோலோகாஸ்ட் நினைவகத்தில் பேசினார். இந்த அக்டோபர் 7 தாக்குதலில் இருந்த அனைத்து இராணுவ தளபதிகளும் ஓய்வு பெற்று போயிட்டாங்க. இஸ்ரேல் இராணுவத்திற்கென்று ஒரு உளவு பிரிவு தளபதி இருப்பார், ஆரோன் ஹல்வியா. அவர் இஸ்ரேல் இராணுவ முப்படை தளபதி ஹெர்சி ஹெல்வி. இதை போன்ற எல்லா தளபதியுமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டேவிட் பர்னியா தான் 5 வருட பதவியை முடிக்கிறார். அப்போ அவருடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு புரியும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் இராணுவத்தின் நடவடிக்கை அந்த ஆட்சியை, அதாவது மதவெறி கொமேனி ஆட்சியை
வீழ்ச்சி அடைவதில்தான் முற்று பெறும் அப்படிங்கிற முக்கியமான கருத்து, நமக்கு தேவையான கருத்தை பதிவு பண்ணார். அதற்கடுத்து எங்கள் வேலை இன்னும் நிறைவேறவில்லை, சண்டை ஓய்ந்த பிறகும் எங்களுடைய, அதாவது இஸ்ரேல் உளவுத்துறை மொசாத்துடைய பணி ஈரானில் தொடரும் அப்படின்னாரு. இந்த கொடுங்கோல் ஆட்சி மாற்றப்படும் போதுதான் மொசாத் கொடுத்த உறுதிமொழி நிறைவேறும் அப்படின்னு பதிவு பண்ணாரு. ஆனால் போருக்கு பின்னால் பல மாதங்கள் ஈரானுக்குள் தங்கி எங்கள் முகவர்கள் மொசாத் ஏஜென்ட் வேலை செய்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் பதிவு பண்ணார். சண்டைகளில் இந்த ஆட்சி விழுகாது, பல மாதங்கள் ஈரானுக்குள் உள்ளே இருந்து எங்களது மொசாத் ஏஜென்ட்கள் வேலை செய்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் பதிவு பண்ணார். ஏன்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இணையதளம் முக்கிய தேவை. இந்த சண்டை சமயத்தில் அதை பயன்படுத்தி அவனுக்கு இணையதளத்தை திறக்க மாட்டாங்க. ஆனால் சண்டை ஓய்ந்த பிறகு இணையதளம் நிச்சயமாக திறந்தாகணும். அப்பொழுது அதை பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்பது போல சொன்னார். அதே போல ஈரானில் நடத்தப்பட்ட அனைத்து வான்வெளி தாக்குதல், துல்லியமான தாக்குதலுக்கும் அலி கொமேனி கொன்றது உட்பட, அந்த அலி கொமேனி அவன் குடும்பம் கொன்றது உட்பட அனைத்துக்கும் ஈரானுக்குள் இருக்கும் இஸ்ரேல் மொசாத் ஏஜென்ட்டுகள் தான் காரணம் என்று பதிவு பண்ணார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாரு. குர்தீஸ் படைகள் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து ஈரானை பிடிக்கவில்லை. இப்போ வரைக்கும் குர்தீஸ் போராளிகளை உள்ள அனுப்பல. அதற்கான விடை அவர் கொடுத்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, துருக்கி அதிபர் அவன் இந்த எர்டோகான் வந்து ட்ரம்பை கூப்பிட்டு குர்தீஸ் இராணுவ போராளிகள் ஈரானுக்குள் நுழைந்தால் முழுமையான வெற்றியை பெற்று விடுவார்கள், ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் அதற்கடுத்து அவர்கள் துருக்கிக்குள் நுழைந்து துருக்கியில் பிரச்சனையை கொடுப்பார்கள், அந்த ஈரான் வெற்றி கொடுத்த தைரியத்தில். அதனால் இந்த குர்தீஸ் போராளிகளை ஈரானுக்குள் அனுப்பாதீர்கள் என்று இந்த எர்டகான் கேட்டுக்கொண்டதால் தான் ட்ரம்ப் வந்து அதற்கான உத்தரவை கொடுக்கவில்லை. ஏன்னா துருக்கி எர்டகான் வந்து ட்ரம்ப்புக்கு நெருங்கிய நண்பன். அதனால தான் குர்தீஸ் போராளிகள் உள்ள போலங்கிற உண்மையும் அவர் சொல்லியிருந்தார். அதே போல ஈரானில் இந்த 40 நாள் நடத்தப்பட்ட தாக்குதல் எதிர்பார்த்தது போல 100% வெற்றியோடு பயணம் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி டேவிட் பர்னியா பதிவு பண்ணார். புதிதாக மொசாத் தலைவராக வருகிறவர் ஜூன் 2க்கு மேலே அவர் பதவியேற்பார். அவரை நியமிச்சிருக்கிறாங்க மேஜர் ஜெனரல் ரோமன் கோஃப்மான். இவர் வந்து டேவிட் பர்னியாவை விட மிகப்பெரிய தளபதி மற்றும் மிகப்பெரிய வெறியர் என்று சொல்லணும். இவர் படிக்கும்போதே இவர் மீது தாக்குதல் நடந்தனால பயந்து போகாமல் இந்த தாக்குதல் நடத்துபவர்களை திரும்ப தாக்குவதற்காக பாக்ஸிங் குத்துச்சண்டை பழகியவர். 1995 இஸ்ரேல் இராணுவத்தில் ஒரு சோல்ஜராக, இராணுவ வீரராக தன்னுடைய பணியை ஆரம்பித்தவர். இன்றைக்கு மேஜர் ஜெனரல் என்ற உச்சக்கட்ட அந்தஸ்தில் பணிபுரிபவர். எண்ணற்ற போர்களில் பங்கேற்று மிகப்பெரிய சிறப்பான வெற்றியை கொடுத்தவர், மூர்க்கத்தனமான தாக்குதலையும் கொடுத்தவர் இவர். இந்த மேஜர் ஜெனரல் ரோமன் கோஃப்மான் இந்த அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேல் மீது நடக்கும்போது இவர் வந்து கர்னல் என்ற அந்தஸ்தில் இஸ்ரேல் இராணுவத்தில் வேலை செஞ்சார். உடனடியாக வீட்டிலிருந்து இயந்திர துப்பாக்கி ஏற்று வந்து தெருக்களில் இறங்கி சண்டை போட்டவர் இந்த கோஃப்மான். இந்த சண்டையில் 2 ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகளை கொன்றவர். ஆனால் அந்த சண்டையில் அவரது முழங்கால் முட்டி சிதறிடுச்சு, துப்பாக்கி குண்டுபட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு திரும்ப இராணுவத்தில் பணியை தொடர்ந்தார். இப்பொழுது மொசாத்துக்கு தலைவராக ஜூன் 2 வரப்போறார். இப்போ வந்து ஜூன் 2 போறக்குள்ள டேவிட் பர்னியா நிச்சயமாக ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த 100% முயற்சி செய்வார். ஏன்னா அவருடைய பதவி காலத்தில் ஈரானில் இந்த மதவெறியன்கள்லாம் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்வது அவருக்கு மிகப்பெரிய தலையில் ஒரு கிரீடம் வைத்தது போல இருக்கும். அதற்காக அவர் பாடுபடுவார். எண்ணற்ற சாதனை பண்ணியிருக்கார். டேவிட் பர்னியாவுடைய சாதனை பேசணுன்னா ஒரு நாள் பேசலாம்.
ஒருவேளை அவரால் முடியாவிட்டால் கூட அதற்கப்புறம் வருகின்ற இந்த மேஜர் ஜெனரல் ரோமான் கோஃப்மன் வந்து முதல் வேளையாக அந்த மதவெறி கும்பலை மாற்ற முயற்சி செய்வார். அவர் அந்த சாதனையை செய்ய விரும்புவார். இந்த ரோமன் புதிய தலைவர் வந்து காசா என்று ஒன்று இருக்கக்கூடாது, பாலஸ்தீனம் என்று ஒன்று இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் காசா இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் அவனுக்கு இருக்கணும்னு சொல்லக்கூடியவர். இந்த டேவிட் பர்னியா பேசியதை வச்சு பார்க்கும்போது ஈரானில் இந்த மதவெறி ஆட்சி மாற்ற வேண்டும் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது, மொசாத் உறுதியாக உள்ளது என்பது நமக்கு புரிய வரும். அதே சமயத்தில் வந்து அதற்கு சில மாதங்கள் எடுக்கும் என்பதும் புரிய வரும். சண்டை சமயத்தில் இந்த ஆட்சி மாறாது. சண்டை முடிந்த பிறகு அங்கே இணையதளம் எல்லாம் திறந்த பிறகு அந்த ஆட்சி மாற்றத்திற்கு, அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு மொசாத் வேலை செய்வார்கள் என்பது தெல்ல தெளிவாக டேவிட் பர்னியா பேசியிருக்காரு. அந்த ஆட்சி மாறினாதான் மொசாத் கொடுத்த உறுதிமொழி நிறைவேறும் அப்படின்னு இருக்காரு. அப்போ மொசாத்துடைய உறுதிமொழி என்பது அந்த ஈரான் அலி கொமேனி மதவெறியன் ஆட்சியை மாற்றுவது என்பது ஒரு உண்மையாகவே மகிழ்ச்சியான செய்தி. நமக்கு அதில் தான் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஏன் இன்னும் ஆட்சியை மாற்றல, ஏன் அந்த ரெஜிம் மாற்றப்படாமல் இருக்காங்க என்பதற்கு இந்த டேவிட் பர்னியாவுடைய பேச்சு முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்கோம். அதே போல குர்தீஸ் போராளிகள் ஏன் நுழையவில்லை என்பதற்கான பதிலையும் கொடுத்துருக்கோம். தேவையில்லாமல் போப்பாண்டவர் சர்ச்சை பேச்சு இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. போப்பாண்டவர் பேசியது அதற்கு எதிர்வினை ஆற்றுவது. ட்ரம்ப் வந்து மிக அழகாக நேற்று ஒரு கருத்தை பதிவு பண்ணார். யாராவது ஒருவர் இந்த போப்பாண்டவரிடம் போய் சொல்லுங்கள், ஈரானுடைய நிராயுதபாணி மக்கள் 42,000 பேர்த்த அந்த ஈரான் பேடி இராணுவம் கொன்றுள்ளது, அதை பற்றி யாராவது இந்த போப்பாண்டவருக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்ணார். 87,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ட்ரம்ப் 42,000 பேர் அப்படின்னு இருக்காரு. ஆனால் நிச்சயமாக இதற்கெல்லாம் வந்து போப்பாண்டவர் கருத்தை தெரிவிக்க வேண்டும். இப்போ வந்து போர் நடக்குது, ஈரான் இராணுவ வீரர்கள்லாம் கொல்லப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து ஈரான் இந்த பேடி இராணுவம் ட்ரம்ப்புடைய சொல்படி பார்த்தாலே 42,000 அப்பாவி மக்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், ஆயுதம் இல்லாதவர்களை காக்கா குருவியை சுட்டு கொண்டா கூட உலக நாடுகள் கண்டிக்கும். அதற்கான அமைப்புகள் உண்டு. நாய்கள் அடிபட்டால் கூட அதற்கான அமைப்புகள் வந்து நிற்கிறாங்க. ஆனால் 42,000 பேரை கொண்டிருக்காங்க. இந்த போப்பாண்டவர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாய் திறக்கலை. இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு அசிங்கமான செயல். ஒரு தடவை கூட வாய் திறந்து அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது தப்புன்னு அவன் பதிவே பண்ணதில்லை. அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது இன அழிப்பு தாக்குதல் நடந்துச்சு, அப்போவுமே வாயை திறக்கலை. இப்போ இசபுல்லாலேருந்து எண்ணற்ற ராக்கெட்டுகள் வருது. இஸ்ரேல் அணு கட்டமைப்பை அழிப்போம் அப்படிங்கிறான். அணு கட்டமைப்பு மேலே ராக்கெட் பட்டால் ஒரு அழிவு, பேரழிவு இஸ்ரேலை தான் போகலாம். அதை பற்றியும் இந்த போப்பாண்டவர் வாயை திறக்கலை. ஆனால் இந்த இடதுசாரிகள் போன்று ஐரோப்பிய நாடுகள் போன்று கிட்டத்தட்ட அவங்களாம் நீங்கள் முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னு சொல்ல தோணுது. இந்த இராணுவ நடவடிக்கையை மட்டும் விமர்சனம் செய்வது போப்பாண்டவர் ஒரு கோலை. எப்படி இந்த ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் ஓட்டுக்காக அல்லது இஸ்லாமிய பிரியத்திற்காக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார்களோ, மாறி போனார்களோ, அதை போலத்தான் இந்த போப்பாண்டவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. ட்ரம்ப் கேட்ட கேள்வி மிக நியாயம். சில மாதம் முன்னால் தான் 42,000 பேர் கொண்டிருக்காங்க. அப்போல்லாம் இந்த ஆள் எங்கே போனானே தெரியல, எந்த வாயையும் திறக்கலை. இப்போ வந்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். அது போப்பாண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெபிக்கணுங்கிறார். போப்பாண்டவர் மட்டுமல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி சிலர் என்ன கருத்து பதிவு பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன வாளோடு தான் வந்தாரா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ வழியில் நடந்துக்கிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஒரு எளிய மக்கள் காயப்படுத்தும் போது, கொல்லப்படும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டு இருக்க சொன்னதே இல்லை என்றைக்குமே. அதாவது அன்பாக இருங்கலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு எளிய மக்கள், ஆயுதமற்ற மக்கள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்படும் போது அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருங்கன்னு சொல்லலாம் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்ல. போப்பாண்டவர் பிறர் இதை புரிஞ்சுக்கணும்.
ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிடுறோம்னு சொல்லி. ஜெபத்தினால் இந்த அநியாயக்காரர்களை தடுக்கவே முடியாது, இந்த மூடர்களை தடுக்கவே முடியாது. நீங்கள் வெறும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நைஜீரியாவில் நடக்கிற இனப்படுகொலை தடுக்க முடியாது, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தடுக்கவே முடியாது, இன்றைக்கு ஈரானில் நடத்தப்பட்ட படுகொலை தடுக்க முடியாது ஜெபத்தால். அதாவது ஜெபம் என்பது கடவுளை நம்புகிறவர்கள் தங்களுடைய முதன்மை பணியாக வச்சுக்கலாம். அந்த நாளை ஆரம்பிக்கும் போது ஜெபத்துடன் ஆரம்பித்துட்டு அந்த நாளை தொடரலாம். ஆனால் இந்த இனப்படுகொலையை தடுக்கணும் அப்படின்னா ஜெபத்துக்கு அப்புறம் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு சண்டை களத்துக்கு வரணும், சண்டை போடணும். அப்பத்தான் அலி கொமேனி போன்றவர்களை கொல்ல முடியுமே ஒழிய இந்த போப்பாண்டவர் பைத்தியம் பேசுறது போல வெறும் ஜெபம் மட்டுமே இந்த அநியாயக்காரர்களை தடுத்து நிறுத்தாது. நன்றிகள்.